எங்கேயாவது வெளியே போறியா? நான் உன்னை டிராப் பண்ணட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு போக தெரியும். என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சித்ரா? ஏன் இப்படி கோவமா பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்லை. பிடிக்காமையா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான். பரவாயில்லம்மா, டைம் எடுத்துக்க. சரி, அப்ப நான் வர்றேன். ஏய், என்னடி போமா? போவோண்டி. ஓ, இவர் தான் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள இல்ல? ஆமாம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சரி, நீங்கள் கிளம்புங்க, நாங்களும் கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வரேங்க. சரி. ஏய், உண்மையிலேயே இவர் தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளையா? ஆமாம், ஏன் கேட்குற? இல்லடி, ஏற்கனவே உங்க அக்காக்கு இவரை தெரியுமா? என்னடி குண்டு தூக்கி போடுற? அவளுக்கு எப்படி இவரை தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்? இல்ல, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அன்னைக்கு உன் அக்கா கறி குசு குசுன்னு இவர்கிட்ட 1 மணி நேரம் பேசியிருப்பா, தெரியுமா? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உண்மையதான் சொல்றேன். உன் அக்கா இவர்கிட்ட 1 மணி நேரம் பேசியிருப்பா. இவரை நீ ஏன் போன வச்சேன்னு என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தா, தெரியுமா? அவரும் ஊர் ஊரா தேடினேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. நானும் ஒருவேளை முன்னாடி இவரை காதலிச்சிருப்பாளோ, ஒருவேளை லவ் ஃபெயிலியரோ அப்படின்னு கெஸ் பண்ணேன், தெரியுமா? நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆனா இப்ப இவரை பார்த்த உடனேதான் எனக்கு ஞாபகத்துல வருது. என்னடி என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏய், நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? சத்தியமா சொல்றேன். உங்க அக்காக்கு ஏற்கனவே இவரை நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தானே 1 மணி நேரம் இவர்கிட்ட கதை பேசுறா. அதுவும் இல்லாம நீ ஏன் அனிதா இங்க வந்த, வீட்டுக்கு போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, தெரியுமா? உங்க அக்காவை ஏன் புதுசா பாக்குறவர் இருந்தா எப்படி சொல்லணும்? என்னங்க, சரிங்க, வாங்க, போங்க, இப்படித்தானே பேசணும். ஆனா நீ போ வான்னு, அதுவும் உரிமையா அனிதான்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறாங்க, அப்படித்தானே? இங்க பாரு, இது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. இப்பவே போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறேன். ஏய், அதெல்லாம் வேண்டாம். நீ போய் உன்னை கேட்க, அவ உன்னை சொல்ல. அவ குடும்பத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? எப்படி? எல்லாமே எனக்கு அவதான் கொடுப்பா, அப்படித்தானே? எல்லா பொருளையுமே அவ யூஸ் பண்ணிட்டு அதை தான் எனக்கு தருவா. இப்ப இந்த அளவு வேற அவ காதலிச்சிட்டு எனக்கு தரப்பறாளா? இங்க பாரு, அப்படி மட்டும் இருந்தா நான் இந்த ஆளை கட்டிக்கவே மாட்டேன். ஏய், ஏற்கனவே நீ உன் அக்காவை பழி வாங்கணும்னு தானே அலையிற? ஆமா. அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டா, கேக்குறியா? என்னடி சொல்லு. எதுவா இருந்தாலும் நல்ல ஐடியாவா இருந்தா கேக்குறேன், இல்லனா அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு ஓடி போயிரு. இங்க பாரு, எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. உன் அக்கா கறிக்கு இவரை அடிச்சா கண்டிப்பா வலிக்கும்ல. நீ இந்த ஆளையே கல்யாணம் கட்டிக்கோ. இந்த ஆளை நீ படுத்துற பாட்டுல உன் அக்காக்கு வலியோ வலியோன்னு வலிக்கும்ல. ஆமா, ஆனா உண்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அத நீ போய் தெரிஞ்சுக்கோ. ஆனா இந்த ஆளை நீ படுத்துற பாட்டுல ஓ அக்கா கறிக்கு வலிக்கும். ஐயோ, என்ன பாடுபடுத்தி எடுக்கிறா. இவளை கட்டிக்கிட்டு அவர் என்ன பாடுபடுறாரு பாவம். அப்படி இப்படின்னு பரிதவிச்சு போயிடுவாள்ல. அது அவ இந்த ஆளை காதலிச்சிருந்தா தானே நடக்கும், இல்லனா? உண்மையிலே உன் அக்காக்கு இந்த ஆளு மேல லவ்வோ லவ். அது அன்னைக்கு அவ கண்ணிலே தெரிஞ்சிச்சு. வேணும்னா நீ போய் கன்ஃபார்ம் பண்ணிக்க. முதல்ல போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன், அப்புறமா பாரு 2 பேரையும் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறனா இல்லையான்னு. அப்போ இப்ப நம்ம ஷாப்பிங் போறது? மண்ணாங்கட்டி, அதுவா முக்கியம். அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப போய் அந்த அனிதாவை பார்த்துட்டு வரேன். சரிடி. என்னடி இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? என்னாச்சு? ஆமா, அந்த ஆளை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? எந்த ஆள?
அதான் எனக்கு பார்த்துருக்கிற மாப்பிளைய. என்ன வாயை பிளக்கிற? உண்மையை சொல்லு. அவரை உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். அது வந்து அது அது வந்து என்ன அப்படியே திக்கி திணற? அப்போ அவரை ஏற்கனவே உனக்கு தெரியும் அப்படித்தானே? நீனும் அவரும் விழுந்து விழுந்து காதலிச்சிங்களாமே. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நீயும் அவரும் விழுந்து விழுந்து காதலிச்சிங்களாமே. என்ன சொல்லு? ஓ வாயால கேட்கணும்னு தான் இங்க வந்திருக்கேன். வாய மூடிட்டி. ஏன் மட்டும் இப்படி கத்துற? ஏ, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு பயமா? நீயும் அந்த ஆளு காதலிச்சத அந்த ஆளு வாயாலே ஒத்துக்கிட்டாரு. உனக்கு என்ன? எங்க குத்துது? உண்மையை சொல்லு. இங்க பாரு, இப்ப எனக்கு அவருக்கு இடையில எதுவும் இல்ல. அது அன்னைக்கு ஏதோ அறியாத வயசுல நடந்தது. அவரும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினது உண்மை. அவரு இப்ப உன்னை கட்டிக்க போறாரு. நானும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவ. சும்மா தேவையில்லாம பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அது அன்னைக்கு ஆச்சி வீட்டுல இருந்தப்ப நடந்தது. இப்ப அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. புரிஞ்சுக்கோடி. ஓ, அப்போ எல்லாம் நீ தின்னுட்டு போட்டது தான் நான் எடுத்துக்கணும் அப்படித்தானே? இங்க பாருடி, நீ என் தங்கச்சி. அறிவு கட்டத்தனமா உளராத. அவர் ஏன் இப்ப உன்கிட்ட இதை சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனா நானே அவர் அன்னைக்கு பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். ஆனா அவருக்கு எனக்கு இடையில இப்ப எதுவும் கிடையாது. சும்மா தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காத. எல்லாமே நீ அனுபவிச்சது தான் நான் அனுபவிக்கணும் அப்படித்தானே? ஏன் பாவாடை சட்டையில இருந்து துணிமணில இருந்து எல்லாத்தையுமே முதல்ல நீ போட்டு அழகா கண்ணாடி முன்னாடி நின்று பாத்துக்குவ. அப்புறம் நான் தங்கச்சிங்கிறதுனால எல்லாம் உனக்கு அப்புறம் தான் எனக்கு வரும். எதுனாலும் புது ட்ரெஸ் எடுத்தா உனக்கு, பழைய ட்ரெஸ்னா அக்கா போட்டது தானே. சின்னதா இருந்தாலும் உனக்கு சேரும்ல, போட்டுக்கோன்னு அப்பா எனக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு அதுல ஆரம்பிச்சு இப்ப மாப்பிள்ளை வரைக்கும் அந்த ஆளை நீ விரும்பிட்டு அந்த ஆளு உன்னைய விரும்பிட்டு என்ன கல்யாணம் கட்டிக்குவாரு அப்படித்தானே? ஏமட்டி இப்படி பேசுற? நான் போட்ட துணியை நீ போடணும்னா நான் அக்கா, நீ தங்கச்சி. நான் போட்டது உனக்கு சேருங்கிறதுனால அப்பா அதை போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்லட்டி. உனக்கு எல்லாமே புதுசு புதுசா தானே அம்மா வாங்கி கொடுக்கு. ஏமட்டி இப்படி பேசுற? வாயமுடு. எல்லா விஷயத்திலுமே உனக்கு எது பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா எனக்கு நீ போட்ட மிச்சத்தை கொடுப்ப அப்படித்தானே? ஏன் அத்தானே நான் விரும்பினல? ஏன் முதல்ல நீ கல்யாணம் கட்டிக்கிட்டல? அப்போ அவரே எனக்கு கட்டி வச்சிருக்க வேண்டியதானே? வச்சியா? வைக்க மாட்டேன்ட்டல. அதுல மட்டும் ஓம் புருஷன்னு. அப்போ இப்ப நான் கெட்டிக்க போறவன் எனக்கு மட்டும் தானே புருஷனா இருக்கணும். உன்னை எப்படி அவன் விரும்பி இருக்கலாம்? இட்டி சத்தம் போடாதுட்டி. இங்க யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா என் வாழ்க்கையே பறி போயிடும். ஏமட்டி இப்படி கத்துற? ஏ அப்பா, உனக்குன்னு வந்த உடனே எப்படி பயம் வருது. ஆனா அந்த ஐஸ்வர்யாவை என்ன பாடுபடுத்தி இருப்ப. கட்டின புருஷன் கூட நிம்மதியா ஒரு நாள் பேச விட்டுருப்பியா? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே அத்தானே உனக்கு கட்டி வச்சா. ஆனா நீ எனக்கு தான் புருஷன், உனக்கு புருஷன் கிடையாது அப்படி இப்படின்னு என்ன பாடுபடுத்தி இருப்ப. இம்புட்டுக்கும் அவ மூத்த பண்டாட்டி. அவளை கொஞ்ச நஞ்ச பாடாப்படுத்தின. இப்ப எல்லாத்தையும் நினைச்சு பாரு. ஆனா நீ விரும்பினவனை நான் கட்டிக்கணுமா? சிட்டி, அவரு ரொம்ப நல்லவர். அவரை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டாரு. புரிஞ்சுக்கட்டி. ஓ, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன நீ முதல்ல அவன் கூட வாழ்க்கையை நடத்திட்டு அவன் நல்லவன்னு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குற. நான் அவனை கட்டிக்கணும் அப்படித்தானே? ஏன்னா உன் காதலை எனக்கு புருஷன் ஆயிருவான். அப்புறம் நினைச்சா அவனை பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு எனக்கே கட்டி வைக்கிறியா? இல்ல இதை தவிர உனக்கு ஒருத்தனும் கிடைக்க மாட்டான், எச்சினாலும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்றியா? என்ன அர்த்தத்துல சொல்ற? வாயமுடு. தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆரஞ்சு பல்லகளெல்லாம் கலத்தி போடுவேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ கல்யாணம் கட்டு கட்டாம போ. அது ஓர் சௌரியம். அவளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன உன் பல்ல கலத்தி கையில கொடுத்துவேன். போடி வெளியே. மரியாதையா வெளியே போன்னு சொன்னேன். என்னையாடி வெளியே போன்னு சொல்ற? என்னையா வெளியே போன்னு சொல்ற? உங்க 2 பேர் வாழ்க்கையும் நாசமாக்குறனா இல்லையான்னு பாரு. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கடி. இங்க பாரு, இவளுக்கு ஏண்டுகிட்டு வரல உன்னை துரத்தி ரோடா அடிக்கிறாளா இல்லையான்னு பாரு. இங்க பாரு, இவ லேசப்பட்ட ஆள் கிடையாது. இவ காதலிச்சவன நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கு இவ சர்டிபிகேட் வேற கொடுக்குறா. நீ இவளுக்கு ஏண்டுகிட்டு என்ன வந்து அடிக்கிறியா? வாய மூடுன்னு சொன்னேன். தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. மரியாதையா வெளியே போ. அவ என்ன துரத்துறது இருக்கட்டும், முதல்ல நான் உன்னை துரத்துறேன். இங்க இருந்து ஓடிப்போ. இங்க பாரு அனிதா,
ஆளை வச்சு அடிக்கிற? இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டிக்கோ. உனக்காக தான் அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ண போறேன். அந்த ஆளுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கிறது தான். ஆனா அந்த ஆளு தினம் தினம் சித்திரவதைய அனுபவிப்பான், அதுவும் உனக்கு முன்னால. இங்க பாரு, அந்த ஆளு படுற பாட்டை பார்த்து நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறியா இல்லையான்னு பாரு. நீ எப்ப என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறியோ அது வரைக்கும் அவனை நான் ரணரணமா ஆக்க வேண்டி வர்றேன். சீ, வெளியே போடி முதல்ல. ஐசு ஐசு பேசாத. நீ எல்லாம் உன்னை என்ன சொல்லனே எனக்கு தெரியல. இங்க பாரு, நாம காதலிச்சதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது. ஆனா அதை மறைக்கணும்னு மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க பாரு. உன்னை என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. இப்ப நீ எந்த விளக்கமும் எனக்கு கொடுக்க வேண்டாம். இங்க பாரு, நீ அவரை விரும்பினது தப்பு கிடையாது. ஆனா நீ எப்ப அவரை போய் பாத்தியோ அப்பவே அந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருக்கணும். நீ உன் புருஷன்கிட்ட மறைச்சது பார்த்தாதுன்னு என்கிட்டயும் மறைக்கிறியா? இங்க பாரு, நீ மறைச்சத விளைவுதான் இப்ப இவ இங்க வந்து இப்படி பேசிட்டு போறா. இங்க பாரு, ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு 9 பொய் சொல்லாத. போய் வேலையை பாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு. ஐசு பேசாதன்னு சொன்னேன். தேவையில்லாம சின்ன பிரச்சனைய பெருசாக்கி இன்னைக்கு உன் தங்கச்சிக்காரி இங்க வந்து ஆடிட்டு போறா. இன்னும் எத்தனை பேருக்கு தெரியணுமோ தெரியல. செய்யாத தப்புக்கெல்லாம் இப்படி அசிங்கப்பட்டுக்கிட்டு நிப்பியா? போய் அத்தாங்கிட்ட உண்மையை சொல்ற வழிய பாரு. சும்மா தேவையில்லாம ஒண்ணு இல்லாத விஷயத்த பெருசாக்கிட்டு கடைசியில அத அவர் பெருசாக்கி சந்தேகப்படணுமா? நான் எந்த தப்பும் பண்ணலடி. நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கே நல்லா தெரியும். அதனாலதான் இம்புடு தூரம் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கூறுகடத்தனமா ஒண்ணு இல்லாத விஷயத்த நீயே பெருசாக்கி அதுல உன் தங்கச்சி இப்ப குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கா. போதுமா? போய் ஒழுங்கு மரியாதையா அத்தாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. என்ன நடந்தாலும் அவர் பாத்துக்கட்டும். நானும் அவர்கிட்ட பேசுறேன். கிளம்பு.